அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 7 மார்க்கான இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் ஷார்ட்கட் முறையில் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா லிசன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் ஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னு எடுத்ததுக்கப்புறம் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம் பை டேர்மாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடுலஸ் ஆஃப் ஏ, தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கிற ஏன்னு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற 2 காலமை மட்டும் ரிமைன் ஒரு டைம் எழுதிடுங்க. சரிங்களா? எழுதியாச்சு. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை அப்படியே நம்ம எழுதிட்டோம். அடுத்தது இந்த 2 காலமை மட்டும் மறுபடியும் இங்கே போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஸோ எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் எப்படி மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த 1ஓட டயகனல் இருக்கு இல்லைங்களா? இந்த டயகனல். ஸோ இந்த டயகனல் முழுக்க நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது தான். ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 1 இன்ட்டு -1 -1 -1 இன்ட்டு 1 +1. ஸோ +1 போட்டுடலாம். ஸோ அடுத்தது ரெண்டாவது இதோட டயகனலோட மல்டிபிள் வேல்யூ. ஸோ அதை மல்டிபிள் பண்ணால் 1 இன்ட்டு 0 0. ஸோ எனி டேர்ம் இன்ட்டு 0 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா 0 டேர்ம் இருக்குது. 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 0 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிராஸ் டயகனலாக இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு -1 -2 -2 இன்ட்டு 1 -2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0ன்னு கிடைக்கும். ஏன்னா 0 இன்ட்டு எனி டேர்ம் 0. அடுத்து தேர்ட் டயகனல் இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -1 இன்ட்டு 2 2 -2 -2 இன்ட்டு 1 -2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஆட் பண்ணிங்கன்னா 1ன்ற வேல்யூ கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -4 -2 + 0 -2, அது கூட -2 ஆட் பண்ணிங்கன்னா -4. ஸோ -4 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 + 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 + 4 அப்படின்னா 5. இதுதான் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏ. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டயகனல் ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறது தான். ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு. நமக்கு இப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ கிடைச்சாச்சு. இப்போது நமக்கு ஏ இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ 0 இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு ஏ இன்வர்ஸ் கட்டாயமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏ என்ற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியான முறையில் சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே எழுதியிருக்கேன். நம்ம எப்படி மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதே தான். ஸோ அடுத்தது இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 காலம் எடுத்து நம்ம மறுபடியும் இந்த இடத்துல எழுதணும் இல்லையா? அதே போல் எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எழுதுனதுக்கப்புறம் இந்த 2 ரோவை மறுபடியும் இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டோம் பாருங்கள். எழுதியிருக்குமா? இன்னொரு டைம் சொல்கிறேன். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை எழுதிட்டோம். அடுத்தது இந்த 2 காலமையும் தூக்கி மறுபடியும் இங்கே எழுதியிருக்கோம். எழுதியாச்சு. அடுத்தது இந்த 2 ரோவை மறுபடியும் தூக்கி இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? சிம்பிள் தான். ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் இது வரைக்கும் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ எடுத்து மறுபடியும் எழுதியிருக்கோம். அடுத்து இந்த ரோவை எழுதி இங்கே எழுதியாச்சு. செகண்ட் ரோவை எடுத்து இங்கே மறுபடியும் எழுதியிருக்கோம். ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்மை வச்சு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாகவே
அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஸோ இந்த ரிமைனிங் பார்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரோ அண்ட் காலம் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற டேர்ம் பார்த்திங்கன்னா -1 × 1 -1 0 × 0 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0. செகண்ட் டைகனலில் மல்டிபிள் பண்ணும்போது ஆப்போசிட் சைன் தான் பண்ணணும். ஏன்னா -1 × 2 -2 -2க்கு ஆப்போசிட் +2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 × 0 0 -1 × 2 -2 -2க்கு ஆப்போசிட் +2. சரிங்களா? ஸோ நம்ம பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி எல்லா டேர்முக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணோம். பண்ணிங்கன்னா 1 × 0 0 அப்படின்னு கிடைக்கும். 0ன்னு கிடைக்கும். 1 × 0 0 1 × -1 -1 -1க்கு ஆப்போசிட் +1. ஸோ இது கிடைக்கிது. அடுத்து இந்த ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணிங்கன்னா -1 1 × 2 2. அது 2க்கு ஆப்போசிட்டு -2. அடுத்தது 2 × 1 2 1 × 0 0. அதனால் நம்ம +0 போட்டுக்கலாம், -0 போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது 1 × 0 0 -1 × 1 -1 -1க்கு ஆப்போசிட் +1. ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1 × 2 2 1 × 0 0 1 × -1 -1 2 × 1 +2 +2க்கு ஆப்போசிட் -2. ஸோ இப்போ நமக்கு எல்லா வேல்யூயும் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது சம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சம் முடிஞ்சது. இப்போது 1 + 0வை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 0 ஆட் பண்ணிங்கன்னா 1, இது ஆட் பண்ணால் 2, இந்த டேர்ம் ஆட் பண்ணால் 2 1. இங்கே -1 -2 ஆட் பண்ணிங்கன்னா -3 2 - 0 -2 1 + 0 1 2 - 0 2 -1 -2 அப்படின்னா -3ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ரோ இஸ் கன்வெர்டட் டு காலமாக மாற்றிடலாம். ஸோ ரோ எல்லாமே காலமாக மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த 1 2 2 இப்படி மாற்றியாச்சு. அதே போல் 1 3 2 1 -3 2வை இந்த டைரெக்ஷனில் மாற்றிடுறோம். அதே போல் 1 2 3 இப்படி மாற்றிடுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரான்ஸ்போஸும் நம்ம இப்போ பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ அந்த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபார்முலாவை எழுதுங்க. A inverse = 1/mod of A × அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 5. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூ எழுதுனீங்க அப்படின்னா இந்த A இன்வர்ஸ்க்கான ப்ராப்ளம் முடிஞ்சது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.